வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. நெல்லையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வெள்ள மீட்பு பணியில் அரசியல் செய்ய வேண்டாம் என பேட்டி. மழை வெள்ள பாதிப்பை வைத்து பாஜகவினர் அரசியல் செய்ய வேண்டாம், தமிழகத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என துரை வைகோ வலியுறுத்தல். கச்சா எண்ணெய் கலப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்த வேண்டும், தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர்கள் மரியாதை. டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி கிறிஸ்தவ மக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில், கிறிஸ்துமஸ் விழாவின் அடையாளங்களான நல்லிணக்கம் மற்றும் மனிதாபிமானத்தை போற்றுவோம் என பதிவிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், கிறிஸ்துமஸ் திருவிழா நல்லிணக்கம், அன்பு மற்றும் இரக்கத்தின் செய்தியை பரப்புவதாகவும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நினைவு கூர்வோம் என குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் போதனைகளை வழங்கிய புனிதர் இயேசுநாதர் என்றும் அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து அன்பு காட்டிடும் திராவிட மாடல் அரசின் சார்பில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்து குறிப்பில், அன்பையும் கனிவையும் பரிமாறும் நேசர்களாகிய கிறிஸ்துவ பெருமக்களுக்கு மதிமுக சார்பில் மன மகிழ்ச்சியோடு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். வெள்ள மீட்பு பணியில் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லையில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் நிவாரணத் தொகையை இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மேலும் கால்நடைகளை இழந்தவர்களுக்கும் முழுமையாக சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கும் தலா 10,000 நிவாரணத் தொகையையும் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வெள்ள மீட்பு பணியில் அரசியல் செய்ய வேண்டாம் என கூறினார். தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் உரிய நிதி கொடுப்பார்கள் என நம்புவதாக தெரிவித்தார். அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம், அதுதான் நம்ம ஒன்றிய அரசு கேட்டிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அனைத்து நிவாரண பணிகளையும் செஞ்சுட்டு அறிவிச்சு தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக அனைத்து அமைச்சர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கருத்தரங்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். இது தேவையில்லாம அரசியல் பேச வேணாம். மழை வெள்ள பாதிப்பை வைத்து பாஜகவினர் அரசியல் செய்து வருவதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிமுக சார்பில் அக்கட்சி மாவட்ட செயலாளர் நிஜாம் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, தமிழக மக்கள் திராவிடத்தின் பின்னால் இருப்பதை மனதில் வைத்து ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிப்பதாக தெரிவித்தார். மக்கள் பாதிப்பை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என தெரிவித்த அவர், தயாநிதி மாறன் பேசிய பேச்சில் எந்த தவறும் இல்லை என கூறினார். சகோதரர் தயாநிதி மாறன் பேசல எந்த தவறு இல்லை நான் சொல்லுவேன். நான் எந்த தவறு இல்லைன்னு சொல்லுவேன். நான் மறைச்சு பேச மாட்டேன். நான் அதாவது தயாநிதி மாறன் பேசினதை நான் பலமுறை பேசியிருக்கேன். முதல் அதை நான் பேசினேன். நான் என்ன நான் சொல்லி முடிச்சிடறேங்க. என்ன சொன்னாருன்னா, இல்ல நான் அவர் சொன்ன விஷயம் வேற. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஆங்கிலம் எல்லாரும் கத்துக்கிறாங்க. அதாவது இங்க இந்தி பொறுத்த வரைக்கும் நாங்க ஆரம்ப காலத்துல நாங்க எதிர்த்ததுனால, இங்க ஆங்கிலம் நிறைய பேர் படிச்சதுனால இன்னைக்கு உலகம் முழுவதும், அது உதாரணம் கூட சொல்றாரு, கூகுளின் சுந்தர் பிச்சையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்து வந்தவர். அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூகுளோட இன்னைக்கு ஒரு தலைவரா இருக்கிறாரு. வடக்க நீங்க போனீங்கன்னா, யூபியிலையும் பீகார் எல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் இல்ல, எல்லாமே ஹிந்தி மீடியம் தான். எல்லாம் அப்படி இருக்கும்போது அவங்க ஆங்கில புலமை இல்லாதனாலதான் அவங்களுக்கு வெளிநாட்டுல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி
ஹை பேயிங் ஜாப்ஸ், ஐடி ஜாப்ஸ்லாம் கிடைக்க மாட்டீங்க உங்களுக்கு. அதனால என்னன்னா இன்னைக்கும் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தேடி தான் பஞ்சம் தேடி வர்றாங்க. அவங்க சாதாரண வேலைகளில் பொறுத்த வரைக்கும் ரோடு வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து சாதாரண வீட்டு வேலைகள், கட்டுமான வேலைகள் இருக்கிறாங்க. அங்கிற ஒரு அர்த்தத்தில் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் ஆங்கிலம் தேவைங்கிறதுல சொன்னார். ஆனா இந்த நேரத்தில் வட இந்தியாவில் குறிப்பா யூபி, பீகார்ல அவர் பேசினதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அதை வைரல் ஆக்கி ஏதோ நம்ம தமிழர்கள் நம்ம எல்லாம் வந்து வட இந்தியர்களுக்கு எதிரானவர்கள் மாதிரி சித்தரிச்சு கேவலமான அரசியலை பாஜக செய்கிறது. அதை ஆதரிக்கிறது தமிழ்நாட்டு பாஜக. இது நான் இன்னும் சொல்றேங்க. நான் இந்த நேரத்தில் இந்த புயல் வெள்ள சமயத்துல அவன் வடநாட்டுக்காரன் பாஜக சேர விட்டுருங்க. தமிழ்நாட்டு பாஜக என்னங்க வேலை இந்த நேரத்தில்? தயாநிதி மாறன் சொல்றது 100% உண்மைன்னு சொல்ல நான் ஆதரிக்கிறேன். நான் அதை அவர் இங்க வந்து பார்த்தார்ல, ஒன்றிய அமைச்சர் யாராவது வரைக்கும் வந்திருக்காங்களான்னு கேட்கிறேன். நான் இவ்வளவு நாளைக்கு வராங்க, இதுவரைக்கும் வந்தாங்களான்னு கேட்கிறேன். நான் அது நம்ம சகோதரர் உதயநிதி அவர் கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா வர்றாங்க. இப்போ ஜனவரி 15ஆம் தேதியான தமிழ் புத்தாண்டு அன்று கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் கட்டும் பணி கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு வரும் சாலைகளை விரிவாக்கம் செய்து புதிய சாலைகளும் மழை காலங்களில் வெள்ள நீர் உடனே வடியும் வகையில் 13 கோடி செலவில் 1250 மீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. காவல் நிலையம், பூங்கா அமைக்கும் பணிகள் முடிவடைந்துள்ளன. புதிதாக நுழைவு வாயில் அமைக்கும் பணி என பேருந்து நிலைய பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கடந்த 12ஆம் தேதி முதல் கட்டமாக வண்டலூர் பூங்காவில் இருந்து 100 அரசு பேருந்துகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் அனுப்பி ஊரப்பாக்கம் வழியாக வெளியே வரும் வகையில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பின் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பொங்கலுக்குள் திறக்கப்பட உள்ளது. பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைப்பார் எனவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் உள்ள வாஜ்பாயின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பதிவில் சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான மதன் மோகன் மாலவியாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாலவியாவின் ஒப்பற்ற ஆளுமையும் பணியும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு தலைமுறைக்கும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுவதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக ஒன்றிய அரசு அறிவிக்க வலியுறுத்தி மதிமுக சார்பில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் காமராஜர் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தலைமை தாங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய அரசு இனியும் மௌனம் காக்காமல் உரிய நிதியை வழங்க வேண்டும் என்றும், நிதியும் இல்லை நீதியும் இல்லை என ஒன்றிய அரசு தமிழக அரசை வஞ்சிப்பதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசு தனது கடமையை செய்ய மறுப்பதாக தெரிவித்த அவர், தமிழகத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவித்து போதிய நிதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு என்னன்னா ஒன்றிய அரசு கிட்ட அவங்க நிதி கேட்டுருக்காங்க. உங்களுக்கு யாருக்கே தெரியும், மிக்ஜாம் சென்னையில் அந்த மிக்ஜாம் புயல பாதிப்புக்காண்டி இடைக்கால நிவாரண நிதி, நிரந்தர நிதின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 19,000 கோடி அவங்க கேட்டிருந்தாங்க. இங்கே தென் மாவட்டங்கள் பாதிப்புக்காண்டி 2,000 கோடி கேட்டிருந்தாங்க. மொத்தம் 21,000 கோடி கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒன்றிய அரசு இது விஷயமா எதுவுமே நிதி ஒதுக்கலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நாங்கள் 900 crores 900 கோடி நாங்கள் ஒதுக்கிட்டுருந்தாங்க, அதனால நாங்கள் நிதியெல்லாம் கொடுத்துட்டோங்கிற மாதிரி அப்படிங்கிற ஒன்றிய அரசு அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழக அரசு விளக்கம் கொடுத்தாங்க. இதில் என்னென்னா, இப்போ இந்த நேரத்தில் அரசியல் பார்க்க வேண்டாம், அரசியல் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு நீங்கள் தென் மாவட்டங்கள் மாத்திரம் கிடையாது, மெட்ராஸ், சென்னையில் இருக்கிற அங்கே இருக்கிற அருகில் இருக்கிற மாவட்டங்கள் முதற்கொண்டு இன்னைக்கு மின்துறை ஊழியர்கள், சாலை பணியாளர்கள்,
துப்புரவு தொழிலாளர்கள், அதிகாரிகள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தமிழக அமைச்சர்கள், அத்தனை பேர் இன்னைக்கு தூத்துக்குடியில் இன்னைக்கு இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் லாவண்யம் பண்றதுக்கு இன்னைக்கு இது பண்றதுக்கு நேரம் கிடையாது. ஆனா இந்த நேரத்தில் ஒரு அறிக்கைகள், மறு அறிக்கைகள், இதுல ஒரு அரசியல் பண்ணாம ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க மாநிலங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நம்ம நிதி கொடுக்குறோம், நம்ம ஒன்றும் அதாவது இது கேட்கலாம். நம்ம கொடுத்த நிதியை ஒன்றிய அரசு நமக்கு பதிலுக்கு இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதனால தான் அவங்க இன்னைக்கு தமிழக அமைச்சரும் சரி, தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இதுக்கு அப்புறம் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் மௌனம் சாதிக்காம தமிழகத்துக்கு உரிய நிதி, நம்ம தென் மாவட்டங்களுக்கு இந்த வெள்ள புயல் பாதிப்பினால் உள்ள நிவாரண நிதியை கண்டிப்பாக அவங்க ஒதுக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். அதுக்காக தான் ஒன்றிய அரசு, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீதியும் இல்லை நிதியும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். நீதியும் இல்லை நிதியும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். சென்னை எண்ணூர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவன வளாகத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த கச்சா எண்ணெய் வெள்ள நீர் கழிவுகளுடன் கலந்து எண்ணூர் முகத்துவாரம் பகுதி வழியாக கடலில் கலந்துள்ளது. இதனால் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் மீனவர்கள் தொழில் செய்யக்கூடிய பகுதிகள் அனைத்தும் எண்ணெய் படலமாக மாறி அப்பகுதியில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் எண்ணூரில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட சுமார் 6700 பேருக்கு தலா 7500 ரூபாய் நிவாரணமாகவும், மீனவ கிராமங்களை சேர்ந்த சுமார் 2300 மீனவ குடும்பங்களுக்கு நிவாரண தொகையாக தலா 12500 ரூபாயும், படகுகளை சரி செய்ய படகு ஒன்றுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மீனவர்களின் படகிற்கு நிவாரணமாக 50,000, கண்ணாடி இழை படகிற்கு 30,000 வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். மீன்பிடி வலைக்கு 25,000, கட்டுமரத்திற்கு 20,000 நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரோனாவின் புதிய வகையான JN1 தொற்று பல்வேறு நாடுகளில் பரவி வரும் நிலையில் பூஸ்டர் டோஸ் தேவையில்லை என்று ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனாவின் புதிய வகையான JN1 தொற்று பல்வேறு நாடுகளில் பரவி வருகிறது. இந்தியாவில் கேரளத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இத்தொற்று அண்மையில் உறுதி செய்யப்பட்டது. நாடு முழுவதும் இதுவரை 23 பேருக்கு JN1 வகை கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து உரிய பொது சுகாதார நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே ஒமைக்ரான் கொரோனா மாறுபாடுகளை எதிர்கொள்வதற்காக தடுப்பூசியை கொண்டு வருவதற்கான பணிகளை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தொடங்க உள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்றுக்கு எதிரான மற்றும் புதிய வகையான JN1 எதிரான தடுப்பூசியின் கூடுதல் 4வது பூஸ்டர் டோஸ் தேவையில்லை என்றும், பூஸ்டர் டோஸ் பரிந்துரைக்க எந்த நடவடிக்கையும் இல்லை என ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும், கூட்டம் அதிகமான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் உள்ள புனித தூய லூர்து அன்னை கத்தோலிக் கிறிஸ்துவ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேவாலயம் முழுக்க வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இயேசுபிரான் பிறப்பு நேர்த்தியாக சித்தரிக்கப்பட்ட இயேசுவின் சொரூபம் கிறிஸ்துமஸ் குடிலில் வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்கு தந்தை விக்டர் இன்பராஜ், உதவி பங்கு தந்தையர்கள் சதீஷ்ராஜ், ஸ்டீபன் ஆகியோர் இந்த சிறப்பு திருப்பலியை நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த தென்னந்தி ஆலயம் கிராம பகுதி அருகே மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்காக இடமானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்கள் கிராம பகுதியில் உள்ள இடத்தினை இப்பகுதியை சேர்ந்த வீட்டுமனை பட்டா இல்லாத கிராம மக்களுக்கே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வாலாஜா வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். மேலும் சம்பவம் குறித்து வாலாஜா வட்டாட்சியர் தெரிவிக்கையில், அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான இடம் தேர்வு செய்து பணி மட்டுமே நடைபெற்று வருவதாகவும், கிராம மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு வருவதை தொடர்ந்து கிராம மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மனுக்களின் விசாரணையின் அடிப்படையில் சரியான பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கரூரில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட கழகம் மற்றும் கிச்சாஸ் கலை விளையாட்டு மையம் சார்பாக சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் தனியார் பள்ளியில் சிலம்பாட்ட கழகம் மற்றும் கிச்சாஸ் கலை விளையாட்டு மையம் சார்பாக மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் கரூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர் மாமன்ற உறுப்பினர் சூரியகலா பாண்டியன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட சிலம்பாட்ட கழக தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலையப்ப சுவாமி தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சக்தியம்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் நாராயணி தங்கக்கோவில், நாராயணி மருத்துவமனை மற்றும் பக்த சபா சார்பில் தங்க கோவிலின் நிறுவனர் சக்தி அம்மாவின் 48வது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். இதில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்காக திருப்பூர் 45வது வார்டு பேரிடர் கால மீட்பு குழு நண்பர்கள் சார்பில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவு தொகுப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு உதவும் வகையில் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 45வது வார்டு பகுதியில் செயல்பட்டு வரும் பேரிடர் கால மீட்பு குழு நண்பர்கள் சார்பில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவு தொகுப்புகள் தயார் செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பி பொதுமக்கள் நலமுடன் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்து உணவு தொகுப்புகள் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேரிடர் கால மீட்பு குழுவை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் லோகேஷ், பரத்குமார் மற்றும் சரத்குமார் ஆகிய 3 இளைஞர்களும் செய்யாறை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது மாங்கால் கூட்ரோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த வெங்கடேசன் என்ற கூலி தொழிலாளியின் இருசக்கர வாகனமும் அழிஞ்சல்பட்டு அருகே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த லோகேஷ் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த பரத்குமார் மற்றும் சரத்குமார் ஆகிய இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்ட மதிமுக தலைமை அலுவலகத்தில் மண்டல இளைஞர் அணி, மாணவர் அணிகளுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கோவை மண்டல இளைஞர் அணி, மாணவர் அணி, பொறியாளர் அணிகளுக்கான மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதிமுக கழக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புதியதாக விண்ணப்பங்களை வழங்கிய நிர்வாகிகளை மதிமுக கழக பொருளாளர் மு. செந்திலதிபன் நேர்காணல் நடத்தினார். இதில் 25 வயதிற்குள் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் மதிமுக மாநில இளைஞர் அணி செயலாளர் ஆசை தம்பி, மாநில மாணவர் அணி செயலாளர் பால சசிகுமார், மாவட்ட செயலாளர்கள் கணபதி செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நேர்காணலை மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ரா. ரத்தினசாமி, மாநில மாணவர் அணி துணை செயலாளர் இல கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் ஒருங்கிணைந்து நடத்தினர். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை அயனாவரம் பகுதியை சார்ந்த மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
சோனியா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டும் சென்னை அயனாவரம் பகுதியை சார்ந்த சுமார் 1000 குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. 96வது வார்டு சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தனலட்சுமி சரவணன் ஏற்பாட்டில் அயனாவரம் ஜாயின் ஆபீஸ் அருகில் மாபெரும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வில்லிவாக்கம் திமுக கிழக்கு பகுதி செயலாளர் வாசு, காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் தாமோதரன் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை டிஜிஎஸ் தினகரன் சாலையில் உள்ள இயேசு அழைக்கிறார் நிலையத்தில் சீசா நிறுவனத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. சென்னை டிஜிஎஸ் தினகரன் சாலையில் உள்ள இயேசு அழைக்கிறார் நிலையத்தில் சீசா நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் சிறுவர் சிறுமியர்களுக்கு புத்தாடை பரிசு பொருட்களை பால் தினகரன் வழங்கினார். சீசா நிறுவனத்தால் பயனடைந்த விவசாய குடும்பங்கள் தங்களது விளைநிலத்தில் விளைந்த பொருட்களை பால் தினகரன் அவர்களுக்கு பரிசாக வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரிடர் காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளில் பாதிக்கப்பட்ட 2500 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களும் தினமும் உணவு வழங்கும் திட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சீஷா தொண்டு நிறுவனம் 20 வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 20 வருடம் நாங்கள் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு, வயோதிபர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு பல விதங்களில் சேவை செய்து வருகிறோம். வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். முக்கியமாக கல்வி பயிற்சியை வழங்கி வருகிறோம். இந்தியா முழுவதிலும் 1,50,000 பிள்ளைகளுக்கு இலவசமாக டியூஷன் சென்டர்ஸ் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த டியூஷன் சென்டர்ஸில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. உயர்கல்வி படிப்பதற்காக அதில் மிகவும் திறம்பட படித்த பிள்ளைகளுக்கு காருண்யா பல்கலைக்கழகத்தில் இலவசமாக முழு ஸ்காலர்ஷிப்போடு பிடெக், பிகாம், அக்ரிகல்ச்சர் டிகிரியில் நாங்கள் படிக்க வைத்து அவர்கள் இப்பொழுது உயர்ந்த பதவியில் இருப்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். விசேஷமாக கிறிஸ்மஸ் நாட்களின் போது எல்லாம் வல்ல இறைவன் தன்னையே தியாகம் செய்து உலகிலே எல்லாருடைய பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்த இந்த வேளையிலே இயேசு பிரானின் பிறந்த நாளின் போது 50,000 ஏழை பிள்ளைகளுக்கு இந்தியா முழுவதிலும் கிறிஸ்மஸ் புத்தாடை வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி தான் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் இந்த பிள்ளைகள் பாக்கியம் பெற்று பலன் பெற்று வாழ்க்கையில் உயரும்படியாக எங்கள் அன்பை சீஷா மூலமாக வழங்குகிறோம். இதற்கு உதவின அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 5,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் உயர்ந்து 47,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு நாடுகளில் கொரோனா அதிகரித்து வருவதை அடுத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளை சேர்ந்த உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் 2019ஆம் ஆண்டு தோன்றிய கொரோனா வைரஸ் அவ்வப்போது வெவ்வேறு வடிவங்களில் உருமாற்றம் அடைந்து அச்சம் காட்டி வருகிறது. கொரோனாவின் புதிய உருமாற்றம் அடைந்த வைரஸான JN1 வைரஸால் அதிக அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உலக சுகாதார அமைப்புக்கான தென்கிழக்கு ஆசியாவின் பிராந்திய இயக்குனர் பூனம் கேத்ரபால் சிங் கூறுகையில், JN1 வைரஸ் பல்வேறு நாடுகளில் பரவி வருகிறது. வரையறுக்கப்பட்ட ஆதாரங்களை கருத்தில் கொண்டு JN1 ஏற்படும் கூடுதல் பொது சுகாதார ஆபத்து தற்போது உலக அளவில் குறைவாக மதிப்பிடப்படுகிறது. எனவே புதிய வைரஸ்களின் பரிமாணத்தை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக குளிர்காலம் நடக்கும் நாடுகளில் பிற வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுகளின் அதிகரிப்புகளுக்கு இடையே கொரோனா தொற்றின் அதிகரிப்பும் ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. நெல்லையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்.
வெள்ள மீட்பு பணியில் அரசியல் செய்ய வேண்டாம் என பேட்டி. மழை வெள்ள பாதிப்பை வைத்து பாஜகவினர் அரசியல் செய்ய வேண்டாம், தமிழகத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என துரை வைகோ வலியுறுத்தல். கச்சா எண்ணெய் கலப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண தொகையை உயர்த்த வேண்டும், தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர்கள் மரியாதை. டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.